உங்களுடைய வாழ்க்கையில் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறத நீங்கள் எப்பொழுதும் உணருவீங்க. ஏன்னா உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. அவர் உங்களுக்குள்ளே இருந்து எல்லாவற்றையும் நினைப்பூற்றுவார், உறுதிப்படுத்துவார். உங்களோடு இருப்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுவீங்க. ஆனால் உங்கள் சுற்றுப்பகுதியில் இருக்கிறவங்களாம் அறிந்து கொள்ள முடியாது. ஏன்? அவங்க தேவனுடைய ஆவியானவருக்குள்ளே இல்லை, ஆவியினுடைய மண்டலத்துக்குள்ளே இல்லை, ஆவியானவருடைய ஒரு வட்டத்துக்குள்ளே இல்லை. அவங்க எல்லோரும் உலக வட்டத்துக்குள்ளே இருப்பார்கள். அதனால் உங்களுக்குள்ளே கடவுள் இருக்கிறாரா இல்லையா அவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. ஆனால் நீங்கள் எப்பொழுதுமே ஒன்று புரிந்து கொள்ளணும். கர்த்தர் என்னோடு இருங்கன்ட்டு நீங்கள் ஜெபிப்பது நல்லது. கர்த்தர் என் கூட இருப்பதுனால நம்ம எதிர்த்து எந்த தீய வல்லமையும் வராது என்பது உண்மைதான். ஆனாலும் நீங்கள் ஜெபிக்க வேண்டிய அடுத்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? கர்த்தாவே, நீங்கள் எங்கள் நடுவில் பிரசன்னமாகுங்க, எங்கள் நடுவில் நீங்கள் இருங்க ஆண்டவரை. அப்படி நீங்கள் ஜெபிக்கணும், விடக்கூடாது. நீங்கள் என் கூட இருங்க ஜெபிக்கணும். ஒன்று. ரெண்டாவது நான் சொன்னேன், நீங்கள் என் கூட இருக்கும்போது ஒரு ஏற்றணும். ஆனால் மூணாவது, நீங்கள் எங்கள் நடுவில் இருங்க ஆண்டவரை. நடுவில் இருந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? நான் வாசிக்கிறேன் ஒரு வசனம், சங்கீதம் 46:5. தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையில் தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். நல்லா கவனிங்க. உங்கள் நடுவில், உங்கள் குடும்ப நடுவில், உங்கள் தொழில் வியாபாரம் நடுவில் கர்த்தர் அங்கே இருக்கணும். கடவுள் அங்கே நடுவில் இருந்தால் உங்கள் குடும்பத்தை எவனும் அசைக்க முடியாது, அழிக்க முடியாது. உங்கள் தொழில் வியாபாரத்தை யாராலையும் அழிக்க முடியாது. ஏன் தெரியுமா? அவர் உங்கள் நடுவில் உலாவி கொண்டிருக்கிற தேவன். இன்றைக்கு அந்த தேவன் சொல்ல, உங்கள் நடுவில் நான் உலாவணும். அதற்காக ஜெபித்து கொள்ளுங்க. நீங்கள் வருகிற 26வது வருடத்துக்காக இப்போவே ஜெபிக்கணும். நீங்கள் எங்கள் நடுவில் உலாவுங்க ஆண்டவரை. அப்படி ஜெபம் பண்ணி பாருங்கள், கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார்.